அர்ஜுன், உன் வாழ்க்கையோட கடைசி தருணங்கள் இப்போ ஆரம்பிக்க போகுது. நம்ம அர்ஜுன் அமிர்தாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? இல்ல ஹேமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ராகேஷ் கிட்ட போன் பண்ணி பேசினேன். அர்ஜுனும் அமிர்தாவும் அங்க நல்லா இருக்காங்களா? ராகேஷ் தான் சொன்னா. அமிர்தா, இந்த கானிஷ்கனுக்கு தெரியாத மாதிரி என் முதுகுக்கு பின்னாடி ஆட்டம் போடலான்னு நினைச்சியா? இன்னையோட உன் ஆட்டம் முடிஞ்சது. நாளைக்கு விடியட்டும், என் ஆட்டம் என்னங்கறத காட்டுறேன். அர்ஜுன், நீ எனக்காக உன் உயிரை கூட விடுறேன்னு என்கிட்ட சொன்னல, அதனால்தான் நானே என் கையால உன் உயிரை பலி கொடுத்துட்டேன்டா. அர்ஜுன், நீ என்னோட உயிரை எத்தனையோ தடவை காப்பாத்திருக்க. அதையெல்லாம் நான் இன்னும் மறக்கவே இல்லை. ஆனா என்னோட அப்பா அம்மா எப்படி செத்தாங்க, யாரால செத்தாங்கங்கறத நான் இன்னமும் மறக்கல. பாவம் செஞ்சவங்க வம்சத்துல பிறக்கிறது பாவம் செய்யற அளவுக்கு பாவம் அர்ஜுன். அந்த பாவத்துக்கு பரிகாரமா இன்னைக்கு உன்னோட உயிரை நான் பலி கொடுத்திருக்கேன் அர்ஜுன். மொத்தத்துல என் எதிரியோடைய வம்சம் நிர்மூலமாகணும், அவ்வளவுதான். அதுதான் என் லட்சியம். அதுதான் என் வாழ்க்கை. மொத்தத்துல நான் விரிச்ச விஷ வலைக்கு வெற்றிகரமா நீ தானா வந்து பலி ஆயிட்ட. இந்த ஒரு சாவால என்னோட எதிரியோட வீட்ல பிரளயமே ஏற்படும். மொத்த குடும்பமும் பைத்தியம் புடிச்சு அலையுவாங்க. அதுதான் எனக்கு வேணும். அவங்களோட ஒப்பாரிய என் காதால கேட்டுட்டு நான் சந்தோஷப்படணும். அவங்களோட துக்கத்துல என்னோட சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும். அப்பா அம்மா, யோசிக்காதீங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இந்த அமிர்தா இப்போ வேட்டையாட ஆரம்பிச்சுட்டா. இனி வரிசையா ஒவ்வொருத்தரையும் நான் பலி கொடுப்பேன். பார்த்துக்கிட்டே இருங்க. இது நாகராணியோட சபதம்.
ஹேமா, மார்க்கெட்டுக்கு போய் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொன்னனே, வாங்கியாச்சா? ஊதுபத்தி, கற்பூரம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வில்வே இலைய மறக்கல? அத்தை, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நானும் வாணியும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியா? அத்தை, வில்வ இலை, பூ, வாழை இலை எல்லாம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து தரேன்னு பூக்காரன் சொன்னா. சரி சரி, நாளைக்கு சிவலிங்கம் நம்ம வீட்டுக்கு வருது. பாபாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. பாபா சிவலிங்கத்தை நம்ம வீட்டுல பிரதிஷ்டை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் சிவலிங்கத்தை கோவிலுக்கு கொண்டு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி அத்தை, நானும் அக்கா காலையில சீக்கிரம் எழுந்து நைவேத்தியத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது பாருங்கம்மா, நாளைக்கு எந்த காரியமும் தடப்படக்கூடாது. புரிஞ்சுதா? டேய் கர்ணா, உன் பொண்டாட்டிக்கிட்டு சொல்லு, நாளைக்கு அவ சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகணும். சரியா? சரிங்க பாட்டி. அமிர்தா, அர்ஜுன் 2 பேரும் இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல? எதுக்கும் அவங்கள கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஒண்ணும் வேண்டாம். புருஷனும் பொண்டாட்டியும் ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு அப்புறமா வரட்டும். இங்கதான் நாமெல்லாம் இருக்கோம்ல. ஆமா, நாளைக்கு பூஜை நேரத்துக்கு வந்தா போதும். அவங்களுக்கு இன்னைக்கும் ஒரு நாள் அங்க தங்கிட்டு வரணும்னு தோணுச்சுன்னா தங்கிட்டு வரட்டும். சரிதானக்கா? கர்ணா, பூஜைக்கு தேவையானதெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்தாலே அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. அப்புறம் பூஜை நடக்கும்போது இது இல்ல அது இல்லன்னு சொல்லக்கூடாது. சரிங்க பாட்டி. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே பூஜைக்கான பொருள்லாம் வாங்கியாச்சுல, ஒன்னும் கவலைப்படாதீங்க. எனக்குள்ள இருக்கிற பழிங்கிற அக்னியில என் எதிரி வீட்ல இருந்து முதல் காணிக்கையை எடுத்துக்கிட்டேன். இவனை பலி கொடுத்தாச்சு. ஆனா அடுத்து என்ன பண்றது? வீட்ல எல்லாருக்கும் இந்த விஷயம் நிச்சயமா தெரியதான் போகுது. இவங்க எப்படி செத்துருக்காங்கிறத பார்த்தா அவங்களுக்குள்ள 1008 சந்தேகங்கள், ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்னு கேள்விகளா எழும்பும். அவங்க எல்லாருடைய கேள்விகளுக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கேத்த மாதிரி நான் சொல்ல போற பதில்களை நான் யோசிச்சு வச்சிருக்கணும். அதுலயும் அந்த கிழவிக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே சுத்தமா பிடிக்காது. இருக்கட்டும், கொலையே பண்ணிட்டேன். கேவலம் ஒரு சின்ன பொய்ய சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறதா கஷ்டம்? பழி வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. பின்னாடி வர விளைவுகளை எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, நான் சமாளிச்சுக்கிறேன். அமிர்தா, என்ன இது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அமிர்தா? நீ ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? சித்தி, என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒரு விஷயத்துல நான் உங்க பேச்ச கேட்கவே இல்லை. எனக்கு வேற வழி தெரியல. நான் என்ன பண்றது? இவனை பழி வாங்காம இருக்க சொல்றீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் எதிரியோடைய வீட்டுல என்னோட முதல் பலிய நான் கொடுத்துட்டேன். அதுக்கு தான் அமிர்தா சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு. சித்தி, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா அமிர்தா, கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. நீ என்னமோ முதல் பலி வாங்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுதான் பாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமக. ஆனா இப்போ அர்ஜுன் செத்து போயிட்டான். முதலிரவு அன்னைக்கே புருஷனை பலி வாங்கினவ, அதிர்ஷ்டம் கெட்டவ, கால் வச்ச நேரமே சரியில்லைன்னு உன் மேல பழி மேல பழியா சுமத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நீ தயாரா தான் இருக்கியா?
பழிதானே சுமத்துவாங்க. பரவாயில்ல சித்தி, இந்த அமிர்தா எல்லாத்துக்குமே தயாரா தான் இங்க வந்திருக்கா. என்னுடைய பழி உணர்ச்சிக்கு முன்னாடி வேற எதுவுமே பெருசு கிடையாது. இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரியுமா? தெரியாது சித்தி. பொண்ணு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில துரத்துனாலும் துரத்தலாம். நீங்க என்ன சொல்றீங்க சித்தி? உனக்கு இந்த மனுஷங்களோட புத்தி தெரியாத அமிர்தா. மருமகளா வீட்டுக்கு வந்த உடனே புருஷனை முழுங்குனவ. இப்படிப்பட்டவ வீட்டுல இருந்தா வீட்டுக்கு நல்லதில்லைன்னு உன்னை வெளியில துரத்திட்டா நீ என்ன பண்ணுவ அமிர்தா? பழி வாங்குற வெறியில இப்படி முதல் அடியிலேயே நீ வழிக்கு விழுந்துட்டிய அமிர்தா. சித்தி, ஆனா நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல. தேவையில்லாம அவசரப்பட்டும் போல இருக்கு. அதத்தான் சொல்றேன் அமிர்தா, நான் யோசிக்காம எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். சித்தி, தப்பு நடந்து போச்சு. நான் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன். குடும்பத்துல எல்லாரும் நான் கால் வச்ச நேரம் சரியில்லைன்னு என் மேல பழி போட்டா. வீட்டை விட்டு என்ன துரத்திட்டா. என்னோட நாகமணி தேடுதல் வேட்டைக்கு, என் போராட்டத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடங்கள் வந்துருமே. இப்போ என்ன பண்றது? நான் நினைச்ச மாதிரி எல்லாரையும் பழி வாங்க முடியாம போயிடும். என் எதிரிகளை என்னால சம்ஹாரம் பண்ண முடியாம போயிடும். என் அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்க தவறுன மாதிரி ஆயிடும். என்ன பண்றது சித்தி? சரி பண்ண முடியாத தப்புன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அமிர்தா. செஞ்ச தவறுகளை சரி பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கும். அந்த வழிகளை நாம தான் கண்டுபிடிச்சாகணும். ஆனா சித்தி. ஆமா அமிர்தா, நீ குழம்பாத. ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து நிதானமா யோசிச்சு பாரு. நீ செஞ்ச தப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அந்த தப்ப திருத்திக்கிறதுக்கான வழி தானாவே உனக்கு தெரியும். பரிகாரம் உனக்குள்ளேயே இருக்கு. செஞ்ச தப்ப சரி பண்ணக்கூடிய சக்தியும் உனக்குள்ளேயே இருக்கு. இப்ப எல்லாம் உன் கையில தான் இருக்கு அமிர்தா. நான் சொல்றத சொல்லிட்டேன். எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்தா அந்த விஷ்ணு நாகமணியை எடுத்துக்கிட்டு தக்ஷ கவனத்துக்கு வந்தே தீருவான். அவன் வருவானா இல்ல வராமே போயிடுவானா? அந்த புத்தகத்துல நான் எழுதி வச்சதை அவன் படிச்சிருப்பானா இல்ல அவன்கிட்ட இருக்கிற நாகமணியோட சக்தியால நான் அவனை ஏமாத்த சதி செஞ்சது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல, அந்த மாதிரி ஒருபோதும் நடக்காது. அவன் வராம எங்க போவான்?
விஷ்ணு, நீ யாரு? உனக்குள்ள இருக்கிற ஆசை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை அடைய விட மாட்டேன். நீ வருவ, கண்டிப்பா நீ வந்தே ஆகணும். ஒரே ஒரு தடவை தக்ஷக வனத்துக்குள்ள நீ காலை வச்சேன்னா அடுத்த நிமிஷமே உன்னை அழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. நீ தக்ஷகவனத்துக்கு வந்த அடுத்த நிமிஷம் நாகச்சந்திரிகா யாகத்தோட பலனா உன்கிட்ட இருக்கிற நாகமணியோட சக்தி குன்றி போயிடும். நீ நிராதரவா இருப்ப. உன்கிட்ட இருக்கிற நாகமணியை தக்ஷகவனத்துக்குள்ள நீ கொண்டு வர வர நாகமணியோட சக்தி குன்றி போயிடும். அப்புறம் நீ சுங்கருத்த மண்டலத்துல கால வச்ச உடனே உனக்கு எதிரா தக்ஷக வனத்துல இருக்கிற சர்ப்பங்களை தூண்டி விட்டு இருக்கிற விஷ்ணு. அதுக்கப்புறம் உன்னோட கதைய ஜெய் மகாகாளி. வீட்ல யாருக்கும் தெரியாம தட்சகவனத்துக்கு எப்படி போறது? விஷ்ணு, பாபா சொல்லுங்க பாபா, என்ன விஷயம்? நாளைக்கு சிவலிங்க பிரதிஷ்டைக்கு பண்ணக்கூடிய பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சா? பாபா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஞாபகம் வச்சுக்கோ விஷ்ணு, இது ரொம்ப முக்கியமான பூஜை. ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. இல்ல பாபா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நல்லது. இன்னைக்கு ராத்திரி நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரணும். இன்னைக்கா? எதுக்கு பாபா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் விஷ்ணு. நாளைக்கு நடக்க போற பூஜையை பத்தியும் கூட. என்ன பாபா திடீர்னு இப்படி சொல்றாரு? இன்னைக்கு நான் தட்சகவனத்துக்கு போயாகணுமே, என்ன பண்றது? எதுக்காக இப்படி யோசிக்கிற விஷ்ணு? பாபா அது ஒண்ணும் இல்ல பாபா. இன்னைக்கு ராத்திரி என் பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதனால நான் அங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்படியா? பரவாயில்ல, நீ ஒன்னும் குழப்பிக்காத. உன்னோட வேலையை முடிச்சிட்டே வா. பூஜை ஏற்பாடுகளை நானே பார்த்துக்கிறேன். சரி பாபா, அப்படியே பண்ணுங்க. நாளைக்கு பூஜையில சந்திக்கலாம். ஜெய் மகாகாளி. பாபா, இன்னைக்கு ராத்திரி தட்சகவனத்துல நாகமணிக்கு சக்தி வரப்போற வேலையை நான் பண்ண போறேன். அது யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமா நான் செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது. உங்களுக்கும் கூட. பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ராத்திரியிலிருந்து இந்த விஷ்ணு வேற மனுஷனா இருப்பான். டேய் முட்டாய், நான் சொன்ன பொய்கள் எல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு நான் தோண்டின குழியில நீயா வந்து விழப்போறியா? வா வா விஷ்ணு, வா. உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன்.